ரொம்பவே ஈஸியான ஒரு பகுதி. அது மட்டும் இல்லாம நிறைவு பகுதியும் கூட. ஓகேவா? இதுல என்ன பார்க்கறோம் அப்படின்னா எப்படி ஒரு கிராஃப் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்றது, இந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத எப்படி ஒரு கிராஃப் ஒரு வரைபடத்தை பார்க்கும்போது நம்ம ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கறத தான் இங்க நம்ம மெயினா பார்க்க போறோம். ஓகே, சோ இதோட ஹெட்டிங் என்னன்னா ஐடென்டிஃபைங் தி கிராஃப்ஸ் ஆஃப் லீனியர், குவாட்ரட்டிக், கியூபிக் அண்ட் ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, நேரிய, இருபடி, முப்படி மற்றும் தலைகீழ் சார்புகளுக்கான வரைபடங்களை அடையாளம் காணுதல். ஓகே, அது எப்படி சார் அடையாளம் காண்றது? ஓகே, இது ஒண்ணொண்ணா பார்க்கலாம். ஓகே, லீனியர்னா எப்படி, குவாட்ரட்டிக்னா எப்படி, கியூபிக்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒண்ணொண்ணா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லீனியர் ஃபங்க்ஷன், நேரிய சார்புகள். ஓகே, நேரிய சார்புகள் எப்படி இருக்கும், அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா f of x is equal to mx plus c. ஓகே, f of x is equal to mx plus c. cங்கிறது ஒண்ணும் இல்ல, கான்ஸ்டன்ட். அதே மாதிரி இந்த m ஓட வேல்யூ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா not equal to 0வா இருக்கணும். m ஓட வேல்யூ not equal to 0வா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இது ஒரு லீனியர் ஃபங்க்ஷனா இருக்கும். ஓகே, இது எப்படி இருக்கும், ஒரு லீனியர் ஃபங்க்ஷனா இருக்கும். லீனியர்னு கேட்டோடனே நமக்கு என்ன ஞாபகம் வருது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அதானே ஞாபகம் வருது. லீனியர் அப்படின்னாலே வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும். இல்லைன்னா என்ன, ஹையஸ்ட் பவர் டிகிரி வேல்யூ என்னவா இருக்கும், 1ஆ இருக்கும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி எங்கர் கிளாஸஸ்ல படிச்சிருப்போம். இங்கேயும் அதே தான். இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இத கிராஃப்ல மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். ஓகே, இத ரெண்டு விதமான கிராஃபா மென்ஷன் பண்ணலாம். ஒன்னு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனா இருக்கும், இன்னொன்னு அடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். அது என்ன சார் அது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்ல f of x ஓட வேல்யூ அதே x தான் வச்சிருக்கோம். f of x is equal to x. அதாவது x க்கு 1 ன்னு வேல்யூ கொடுத்தோம்னா y ஓட வேல்யூ f of x வேல்யூ என்ன வரும், 1 ன்னு தான் வரும். if x is equal to 1 f of x is also equal to 1 அந்த மாதிரி வரும். அப்ப அப்படி எல்லா பாயிண்ட்டும் பிளாட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஓகே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரும். ஓகே, இது வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்தது செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது என்ன சார் அடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா f of x is equal to minus x அப்படின்னு இருக்கும். ஓகே, அப்ப நீங்க இத பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா புரியும். இங்க வந்து f of x is equal to x அப்படினா இப்படி வந்திருக்கு கர்வ். மைனஸ் எக்ஸ் அப்படிங்கும்போது அப்படியே ஆப்போசிட்ல வந்திருக்கும். ஓகே, அதோட மிரர் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்திருக்கும். சரி, இங்க பாருங்க, இந்த கிராஃப் வந்து f of x is equal to minus x. ஓகே, இங்க மேல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஓகே இங்க ரைட் சைடுல இப்படி முடியுது. ஓகே, இது f of x is equal to minus x. புரிஞ்சுதா? இது என்ன ஃபங்க்ஷன், லீனியர் ஃபங்க்ஷன். லீனியர் ஃபங்க்ஷனா கிராஃப் எப்படி இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். f of x is equal to x னா இப்படி இருக்கும், f of x is equal to minus x னா அதுக்கு ஆப்போசிட்ல மிரர் இமேஜ் மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்தது போலாமா? லீனியர் ஃபங்க்ஷனுக்கு அடுத்தது என்ன, மட்டு அல்லது மிகை மதிப்பு சார்பு அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். எப்படி இருக்கும்னு பாருங்களேன். ஓகே, இதோட வேல்யூ ஓகே f of